உன்னதான் சுத்த போறேன். உன்னதான் சுத்த போறேன். சூப்பரா இருக்கு. எப்படி புசு புசுன்னு வந்துருச்சா? ஆமா. இது மூணுமே எனக்கு. நீ சுத்தக்கூடாது, மாவுதான் சுத்தணும். மாவுலாம் சுத்த முடியாது, உரண்டையா இருக்கும்போது சுத்த முடியும். மத்தபடி எப்பா இது ஒட்டுதுப்பா. உனக்கு தேய்க்க தெரியலன்னு சொல்ல. இல்ல, என்னதான் நம்ம குக்கிங் பண்ணாலும் எனக்கு அந்த பொரிஞ்சு விழுறதெல்லாம் கொஞ்சம் பயம். என்ன சாமி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாரியா? ஹெல்ப் பண்றேன். சரி, ஓகே. ஹலோ மக்களே, ஹலோ மை ஃபேமிலி. ஹே மை ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பூரி மசாலா தான் செய்வோம். இவங்களுக்கு ஆமா, அது எனக்காக என்னோட ஃபேவரட் டிஷ். இவங்க செஞ்சு தர போறாங்க. ஆமா. புது கத்தி அன்னைக்கு டிமார்ட்ல வாங்குனது. எப்படி இருக்கு? அது யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு, வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாத்து போறேன். நல்லா கட் பண்ணுதா? சூப்பரா கட் பண்ணுது. இப்போ ஏன் இந்த வரல இங்க வச்சிக்கிட்டு? இப்ப இந்த வரல ஃப்ரெஷா கொடுக்கணும். இது ஃப்ரெஷரே தேவை. நல்லா கட் பண்ணுதானா? நான் அந்த கறி வெட்டுற மாதிரி ஒரு கத்தி பெருசா இருக்கும் பாரு. அது வாங்கிக்கலாம். இரு ஒரு நிமிஷம். கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பொறுக்கி உனக்கு நானு பூரி செய்யறதுக்கு மசாலா செய்யறதுக்கு ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சிட்டேன். பிளஸ் இது கூட உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சு வச்சிட்டேன். லாஸ்டா ஃபைனல் டச் நான் மாவையும் உனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். நீ எனக்கு நல்லா புஸ் புஸ் புஸ்ன்னு பூரி செஞ்சு கொடுப்பியா? அது நீ நல்லா பிசையணும். நான் சூப்பரா பிசைஞ்சிடுறேன். சரியா? நல்லா பிசையணும். உப்பு போட்டுட்டேன், நெய் போடணுமே, அது ஒரு மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. ஆமாப்பா, நெய் அப்படியே கொண்டு வந்துரு. அது மட்டும் மாதிரி நெய் மட்டும் எடுத்து வந்துடுறேன். சரி, வீடியோ பாஸ் பண்ணிட்டு வரேன். ரெடியா? சொல்லு, ஆக்ஷன் சொல்லு. அப்ப ஆக்ஷன். நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் சாமி. ஏன்? என்ன நெக்ஸ்ட் டைம் நம்ம புதுசா வாங்கிக்கலாம்ல. சாமி, இது நெய் பூரி கிடையாது. நான் உனக்கு பூரி மாதிரி வேணுமா இல்ல எப்படி வேணும் உனக்கு? பூரி மாதிரி தான் வேணும். இந்த நெய்யை நம்ம வந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் போடுறது. சரியா? ஓகே. என்ன பண்ற? எல்லாம் ஈவனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும்ல. ஃபேன் வேற ஓடுது இல்ல இன்னைக்கு. ஆமா, வேர்க்க கூடாதுன்னு சொல்லி ஃபேனும் போட்டோம். ஏன்னா 2-3 வீடியோல அப்படிதான் இருந்துச்சு. ஒருத்தர் என்கிட்டயும் சொன்னாங்க, கம்முன்னு அந்த ரூம்ல ஃபேன் போட்டுக்கலாம்ல, ஏன் ரொம்ப வேர்க்குது. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்றது, ஃபேனே அவன் காத்துதான் வருது. சரி சாமி, அப்படியே கட் பண்ணிக்கோ. ஹோல் பேசஞ்சர்லாமா? உனக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா முடிஞ்சது. ஒரு 1/2 கிலோ மாவு தேய்க்கிறதுக்கு இடத்த நாஸ்தி பண்ணி விட்டுட்ட. சாமி, சண்டையில சட்டை கிளியதான் செய்யும். அது மாதிரிதான் சாமி, சண்டையில சட்டை கிளியதான் செய்யும். அது மாதிரிதான் சண்டை போட்ட மாவு தான் பேசஞ்ச. போட்டு முடிய சொல்ல ஒரு 10 நிமிஷம் விட்டோம். நம்ம அதுக்குள்ள இடத்தையும் கிளீன் பண்ணிடலாம். போலாம். சதீஷ் வந்து உருளைக்கிழங்கு வச்சிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி வச்சுக்கலாம். காஃபியா? ஆமா, காஃபி குடிச்சிட்டு நம்ம சூப்பரா வச்சிட்டேன். எனக்கு ஒன் டைம் நல்லா இருந்துச்சு. ஆமா, காஃபி வச்சிட்டு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு டெய்லி சமைச்சு கூடாது அந்த மாதிரி. எனக்கு காஃபி வந்து சதீஷ் சூப்பரா வைப்பாங்க. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் 1/2 லிட்டரையும் ஊத்திட்டேன். 1/2 லிட்டர் காய வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் குடிச்சிட்டா அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு சரியா? நீ வேர்க்க விறுவிறுத்து காஃபி வச்சிட்டு இருக்க, நான் ஃபேன் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். காஃபி ரெடி. காஃபி எலக்ட்ரிக் காஃபி. கம்முன்னு ஒரு காஃபி கடையை வச்சு பழச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பூரிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச திங்ஸ் இங்க இருக்கு. அதையும் காமிச்சலாம். கட் பண்ண திங்ஸ் நம்ம ஆல்ரெடி காட்டிட்டோம். இது இன்னொரு டைம் இருக்கு. சோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பொறுக்கி தான் இன்னைக்கு நமக்கு செஞ்சு தர போறாங்க. நாம வந்து இன்னைக்கு கேமராமேன், இவங்க தான் இன்னைக்கு. சரியா? சாடுவா சொல்றா, நீ ஹெல்ப் பண்ணல ஆல்ரெடி. சரி, ஓகே, நான் போய் கேமரா எடுக்கிறேன். டாடா, பை. பத்ரம். எத்தனை ஸ்பூன் ஊத்துன? 3 ஊத்துன. சரி, கடுகு,
நல்லா மூடல க்ளோஸ் பண்ணல. என்ன சூடாகணும், ஆவி பறக்கணும். என்ன ஆவி காட்டேரியா? எவ்வளவுதான், என்ன சூடாயிடுச்சு. போன உள்ளார போட்டுறாத. அப்படியா? இது அது வந்து வெங்காயம் இதெல்லாம் போடும்போது ஷிங்க கரண்டிங்க. இது 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 ஒரே போட்டோ எடுத்துக்கிட்டுமா? கிளிப் கட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருக்க. நல்லா வரலன்னா பேசுவியா? செமையா பேசுவேன். செமையா பேசுவியா? இது கடு பொறிட்டு என்ன பண்ற? எட்டிட்டு இருக்கிற? இல்ல, என்னதான் நம்ம குக்கிங் பண்ணாலும் எனக்கு அது பொரிஞ்சுழுறதெல்லாம் கொஞ்சம் பயம். இல்ல, என்னதான் நம்ம குக்கிங் பண்ணாலும் எனக்கு அது பொரிஞ்சுழுறதெல்லாம் கொஞ்சம் பயம். ஒரு சின்ன ஐடியா இருக்கு, ஹெல்மெட் போடுறீங்களா? குக்கிங் பண்ணும்போது ஹெல்மெட் எல்லாம் போடுவேன், ஆல்ரெடி வேகும். நல்லா வதங்கிடுச்சு. என்னதான் பண்ற? ஒரு நாள் வீடியோ கேமராமேன் ஆயிட்டேன். ஒரு நாள் ஒரு கேமராமேன் ஆரன்னு சொல்லி தலைக்கு மேல ஏறி நின்றுக்கிறிய. ஐயோ, பாக்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. என்ன கரைச்சிட்டு இருக்கிற? என்ன கரைச்சிட்டு இருக்க? புளி. புளியா? புளி புளியா? இல்ல சாமி, நம்ம தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் அரைச்சு ஊத்தலன்னா கொஞ்சம் நம்ம இது வந்து கடலை மாவு இந்த மாதிரி இது பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும். அதனால ஓகே ஓகே ஊத்து. அப்படியே கை கழுவி விட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, கைதான் கழுவிட்டு இருக்கிற. கை கழுவுல சாமி, நல்லா வந்து இந்த கடலை மாவு நம்ம நல்லா கரைச்சி ஊத்தலாம், கட்டி கட்டியா நின்னுக்கும். அதனாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்ல. அவ்வளவுதான். இது கொஞ்சம் கொதிச்ச வாட்டி ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கிழங்கு, அது பேர் என்ன, உருளைக்கிழங்கு கிரேவி தானே, உருளைக்கிழங்கு குருமா ரெடி. அதுதான் பாத்துக்கணும். இட்லி குருமா செல்ல குட்டி அந்த கீழே வந்துரு பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் தோணுது உனக்கு. பாரு, உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். செம்மையா இருக்குல்ல? ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ரெடியா? ரெடி ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூரி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி கொடுப்பேன் ரவுண்ட் ரவுண்டா. சூப்பரா தேய்ப்பேன். செம்மையா இருக்கு வாசனமே. இந்த அண்டாக்கா கசும் அபுக்காகும். என்னது? அண்டாக்கா கசும் அபுக்காகும். என்னது? நல்லா இருக்கு. ஏன்னா இப்படி இருந்தாதான் ஒரு கொஞ்ச நேரம் ஊர்னாதான் மாவு பாக்குறது சாப்பிட்டு. ஆமா, யார் சொல்லி கொடுத்த டெக்னிக்க? ஆள் சொல்லி கொடுத்த டெக்னிக்க ஆள் சொல்லிட்டா. ஏன் மேல வச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு, எனக்கு தெரியும் ஆல்ரெடி. 2 கல்லு போயிடுச்சு. 2 கல்லு வந்து கலந்துச்சு. நம்ம ரவுண்ட் பண்ணிட்டு ஆயில் போட்டு நம்ம தேய்க்க வேணாம். ஆயில் எல்லாம் போடவே கூடாது. அதுக்கு தான் இந்த இடத்துல மாவு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசாயிடு. மாவு போட்டுட்டா ரெடியா? எப்பா இது ஒட்டுதுப்பா. உனக்கு தேய்க்க தெரியலன்னு சொல்லு. எப்பா இது ஒட்டுதுப்பா. உனக்கு தேய்க்க தெரியலன்னு சொல்லு. ஆயில்ல வெச்சு நான் தேய்ப்பேன். இது எப்படி? நான் இப்ப அதே மாவு தேய்ச்சி காட்டுறேன். வா இங்க வா. ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? மாவு இத்துளுண்டு எடுக்கக்கூடாது, கொஞ்சமாவது பெருசா எடுக்கணும், சரியா? மாவு இதுல கொட்டக்கூடாது. பண்ணதெல்லாம் நான் ஏன் வாய முடிட்டு இருந்தேன்னா, நான் சொன்னா ஏதோ ஒண்ணு சொன்னா நீ என்ன சொல்லுவ? இருசாமி அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தேய்ச்சிக்கணும், நல்லா உரண்டையா தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து இப்படி நல்லா மாவுல முக்கி எடுக்கணும். இந்த ட்ரை மாவு எதுக்கு வச்சிருக்கோம்? அதுதான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை வச்சுட்டு தைக்கணும். இங்க பாரு, நானா இருந்த கையோட எடுத்துப்பேன். தானா சுத்துறதுதான் சாமி இதுல ட்ரிக்கு. அப்பதான் ரவுண்டா வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு தேய்ச்சல எப்படி ரவுண்டா வந்துச்சு. உருண்டை வந்து கரெக்டா பிடிக்கணும், அவ்வளவுதான். அதையா பூரினாவே கொஞ்சம் மொத்தமா தான் இருக்கணும். வேலை கை செய்யுது, வாய் என்ன செய்யுது? வாய் அப்படி போகுது. இல்ல சாமி, அது வந்து பழகிடுச்சு. படத்துல பண்ணு சாப்பிட்டுட்டு போகிற படத்துல வாய் தான் வேலை செய்யுது, கை வேலை செய்யுது. என்ன பண்றது? வேலை செய்யுது, கை வேலை செய்யுது. என்ன பண்றது? ஃபைனலா தேய்ச்சி முடிச்சாச்சு.
ஒருத்தன் தேய்ச்சி கொடுக்குறேன்னா தேய்ச்சி கொடுக்கு நானே தேய்ச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இப்ப சுட போறோம். எதை சொல்ல போறேன்? உன்னதான் டுட்டு சுத்த போறேன். உன்னதான் டுட்டு சுத்த போறேன். கை பாரு என்னதான் 10 மணி தெரியலன்ற பாக்கலாம். கொஞ்சம் 10 கொதிக்கிட்டோம். இப்ப இல்லன்னா கிடு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரணும். நீ இப்படியா இப்படிதானே சொன்னேன். கம்மி இப்படி வச்சுக்கிட்ட நீ சுத்தக்கூடாது, மாவுதான் சுத்தணும். மாவெல்லாம் சுத்த முடியாது, உரண்டையா இருக்கும்போது சுத்த முடியும். மத்தபடி சுத்திட்டு என்ன சுட்டாட்டம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் என்ன சூடாக பத்தியா தெரியுதா? அப்படியே கப்பல் ஏறி அப்படியே போயிடுச்சு. சுத்ததா அதையா ரவுண்டா தேய்ச்சாதான் புசு 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 புசுன்னு வரும். இல்லைன்னா புசு புசுன்னு வராது, குசு குசுன்னு வந்துடும். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு என் பூரிய சொல்லு. பைத்தியமா வெள்ளையாவே இருக்கு. இதுக்கு மேல எங்க சாமி உப்புணும்? அப்புறம் நான் வந்து பூ அப்படி உப்புணும். எப்படி பூரி உனக்கு பிடிக்கும் தான் பூரி பண்றேன், இல்லன்னா சப்பாத்தி தான் பண்ணுவேன். ஆனா பூரி தான் இருக்கிறதுல ஈஸியான வேலை. சூப்பர் தெரியுதா? புசு புசுன்னு இருக்கா? இங்க வேற புசு புசுன்னு இருக்கா? என்ன வர சொல்றது? டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஆயில்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு பூரி. ஆமா சூப்பரா இருக்கு. உப்பிட்டு சூப்பரா இருக்கு. எப்படி புசு புசுன்னு வந்துருச்சா? ஆமா, இது மூணுமே எனக்கு. பஜ்ஜி மாவு வேற இருந்துச்சு, மறந்தே வச்சு சொல்லவே. நாங்க வந்து கடைக்கு போனோம். என்னன்னா இந்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்குறதுக்கு போனோமா. அப்ப வந்து பஜ்ஜி மிளகாவை பார்த்தோன்னு எனக்கு பஜ்ஜி உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி எப்படியா இருந்தாலும் பூரிக்கு எண்ணெய் ஊத்தி தான் செய்ய போறோம். அப்படியே நம்ம பஜ்ஜி மாவு ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்கோம். இது குண்டாக்குள்ள ரத்தம் இருக்கு. இதை செஞ்சுட்டு அப்படியே நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். நான் ஊமச்சின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்லணும்ல என்னதுன்னு. மிளகா பஜ்ஜி அங்க கோம்பு வெரி கழுத்து என்ன இப்ப 2 கை விட்டுட்டு இருக்கேன். எப்படி இது பண்ணிக்க முடியும்? பிரிஞ்சு போல பாரு. சூப்பரா இருக்கு. பதமா மாவு அதுக்குதான் கெட்டியெல்லாம் பண்ணோம்னா அது போண்டா ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு. பாத்து சூப்பர் சூப்பர். இதுல சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் காலில் இதுன்னு உட்காந்துட்டேன். மிச்ச பஜ்ஜிலாம் சார் தான் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டேன்? அதான் காபி குடிச்சோம்ல. சமையா பண்றியா? நம்ம ரெடி பண்ணிட்டோம். பூரி மசாலா கணக்கிலே இல்லாத மிளகா பஜ்ஜி. எப்படி எள்ளி ஒரு நாளைக்கு செஞ்சு தரேன், சாப்பிடுறியா? நான் உனக்கு பூரி பாத்தீங்களா புசு புசுன்னு வந்துருக்கு. உருளைக்கிழங்கு தான் இருக்குதுலே செம்ம அல்டிமேட்டா இருக்கு. நாங்க டேஸ்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கொஞ்சமா நீ தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வை உனக்கு தான். எனக்கு இல்ல உனக்கு தான். நான் ஆல்ரெடி நீ சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னேன். நீ சாப்பிடுவோம். பார்த்தாலே கலர்ஃபுல்லா தெரியுது. ஏன்னா நான் இதை மாதிரி பார்த்தாலே கண்டுப்பேன் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. நிஜமே அப்படி பார்க்கல, நிஜமா சூப்பரா இருக்கு. வளையல் சீக்கிரமா வளையல் போட்டு பஜ்ஜி நல்லா இருக்கும். நான் டீ கடை வைக்கிறேன், நீ பஜ்ஜி கடை வச்சுக்கோ. பூரி கடை பூரி நல்லா தான் இருக்கும். நம்ம ஃபியூச்சர் பசங்க. சரி மீடியம் வச்சுக்கலாம். மோஸ்டா நீங்க ஸ்டவ்வோட மட்டும் செய்யாதீங்க, கொஞ்சமா லவ்வோட செய்யுங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். அது கொத்தமல்லி நிறைய போட்டதுனால மேபி செம்ம சூப்பரா இருந்துச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வாங்க பார்க்கலாம். டாடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். என்னங்க நீ சொல்லு. ஐயோ ஆனந்தமே.